ஓம் மகா கணபதியே சரணம். அன்னை பார்வதி தேவியே தவம் இருந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் மாங்காடு காமாட்சி அம்மையின் ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை திருக்கைலாயத்தில் பார்வதி தாயார் சிவபெருமானின் கண்களை விளையாட்டுத்தனமாக மூடினார்கள். இதனால் இந்த உலகம் இருள் சூழ்ந்தது. சூரியனும் சந்திரனும் மறைந்து உலகமே ஒரு பிரளயம் ஏற்பட்டது போல் காட்சி தந்தது. சற்றென்று பார்வதி தாய் சிவபெருமானின் கண்களை இருந்து கையெடுத்த உடனே, சுவாமி, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டும்போது, சிவபெருமானோ, நானே இந்த உலகம், நானே இந்த பிரபஞ்சம், நானே அண்டசராசரம் என உணர்த்தினார். தவறை உணர்ந்த பார்வதி தேவி திருக்கைலாயத்தை விட்டு பூலோகம், இந்த புண்ணிய கஷேத்திரமாக இருக்கக்கூடிய மாங்காடு தலத்திலே எழுந்தருளி பஞ்ச அக்னியை தீமூட்டி அந்த தீயின் நுனியில் ஒரு கால் ஊசி முனையில் நின்று ஈஸ்வர பெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள். தவத்தினால் அண்ட சராசரங்களும் வெப்பமடைந்தது. இதனை கண்ட ஈஸ்வர பெருமாள் மனமகிழ்ந்து சிவபெருமானை இந்த பூமிக்கு வந்து தாயாருக்கு திருக்காட்சி தந்து திருக்கல்யாண வைபவத்தோடு மீண்டும் திருக்கைலாயம் சென்றனர்.